வெல்கம் டு நாள் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும் தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நிர்மல் 367வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நிர்மல் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 786 இந்த மாதிரி நம்பர்கள்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது இது தாண்டி அவன் போன தடவை 200 போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன். ஸோ டபுள்ஸ் அடிச்சிருந்தான். இந்த வாரம் எந்த மாதிரி அடிப்பான்னு பார்த்தீங்கன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி கடந்த 3 நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா 85ங்கிற நம்பர் ரெகுலராக அடிச்சிட்ருக்கான். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஆல் போர்டு 8, யூசர் ஆல் போர்டு 8 பாஸ் பண்ணியிருக்காரு. சந்துங்கிறவர் ஆல் போர்டு 8 பாஸ் பண்ணியிருக்காரு. நம்மளுதும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 8-3 கொடுத்துருந்தோம். 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, 3 நாளாகவே 85 சொல்லி வச்சு செஞ்சிட்ருக்கான். 8ஐயும் 5ஐயும் விட மாட்டேன்றான். இன்றைக்கும் ஆட்டத்தில் 8 வரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ சொல்லப்போனால் டபுள் 8 கூட வரலாம். அதில் அந்தளவுக்கு நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில் ரூட் கெஸ்ஸிங்கில் அமைஞ்சிருக்கு. பட் அது நான் சப்போர்ட்டிங் நம்பராக தான் நான் அவங்களுக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கொண்டு வந்திருக்கேன். ஏபோர்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 7ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வந்திருக்கு. இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா போர்டுக்கு 2 நம்பராக தான் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கேம் கன்ஃபியூஷனாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நம்ம எடுத்த ரூட் கெஸ்ஸிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. பி போர்டு பார்த்திங்கன்னா 90. போர்டு நம்பர் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்குது. அப்படி விழுந்தாலும் ஒரு போர்டு பாஸ் ஆகலாம். அது குறிப்பாக சொல்லணும்னா ஏ போர்டோ அல்லது ஏ போர்டு சி போர்டு ஏதாவது ஒரு போர்டு பாஸ் ஆகலாம். இது உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதாங்கிறத மட்டும் பார்த்துக்குங்க. ஒரு போர்டுக்கும் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்றைக்கி அமைஞ்சது அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நம்மளுக்கு. பியில் 90. இதில் 9க்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அதையும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக சி போர்டு கெஸ்ஸிங் பார்த்திங்க அப்படின்னா 5ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அமைஞ்சிருக்கு. இதில் 5க்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. இவன் இப்போ இந்த மாதத்துடைய ரிசல்ட்டுகளை ஒரு சில ரிசல்ட்டுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் அடிக்கிறான்னா அதே நம்பர் 2 நாள் 3 நாள் ரிப்பீட் பண்ணுறான். அந்த மாதிரி தான் அடிச்சிட்ருக்கான். மறுபடியும் ஒரு புது நம்பர் இறக்குறான்னா அதே நம்பர் வச்சு இன்னும் 2 நாளைக்கு அடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு இந்த மாதம் கேம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கும் அதே மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி நான் கொண்டு வந்த சப்போர்ட்டிங் நம்பர் ஒரு வகையில் வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 38, 83, 88 டபுள்ஸ் வந்தால் டபுள் 8 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் டபுள்ஸ் விளையாடுறவங்க டபுள் 8 மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கிங்க. இல்லை இதை தவிர்த்து வேறு நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த நம்பர் தான் வந்திருக்கு. இது ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக இருந்தாலுமே நம்ம எப்போவுமே சொல்ல மாதிரி
இது ஒரு ரூட் கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு இது அமைஞ்ச நம்பர் நம்மளுக்கு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு 3 நாளாக ஒரே நம்பர் அடிச்சிருக்கான். திடீர்னு இன்றைக்கி வித்தியாசமாக வேறு நம்பர் ஏதாவது கூட அடிக்கலாம். அடுத்ததான் பிப்ரவரி மந்த் ஃபாலோவிங் நம்பர். இதிலேருந்து இன்றைக்கி வாய்ப்புகள் குறைவு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அந்த 666 ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஃபாலோவிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்ஸ் கூடி சீக்கிரம் அடிப்பான்னு நினைக்கிறேன். இல்லை இதிலேருந்து உங்களுக்கு பிடிச்ச நம்பர்கள் எடுத்து ஏதாவது ஒன்று கூட ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. கேம் ஒரு 2 நாளாவது நம்ம எதிர்பார்க்காத ஒரு இதாக போயிட்டுருக்கு. ரிப்பீட்டாக அடித்த ரிசல்ட் ரிலேட்டாக அடிச்சிட்ருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கெஸ்ஸிங் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்ததாக ஃபைனலாக நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய பெஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா சிங்கிள் நம்பர் 895. இது நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்கில் வந்த டைரக்ட் நம்பர். நான் சொன்ன மாதிரி ஒருவேளை டபுள்ஸ் அடித்தானா 888 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கங்க. டபுள் 8 மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் EBBCSயில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர்லாம் வந்திருக்கு. 8, 9 மேட்ச் பண்ணி உங்களுக்கு நான் 3 டிஜிட்டில் கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் 8 வரல, 8க்கு தவிர்த்து வேறு நம்பர் ஏதாவது வர மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பர்களில் தான் வின்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இதில் உங்களுடைய கெஸ்ஸிங் மேட்சாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து தாராளமாக ப்ளே பண்ணுங்கள். நம்மளோட கெஸ்ஸிங்ஸ் இதுதான் வந்திருக்கு. இதை தவிர்த்து வேறு நம்பர் வருமானு கேட்டிங்கன்னா அது நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எதுவும் வரல. உங்களுக்கு உங்களுடைய ஃபார்முலா கெஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த கெஸ்ஸிங்காக இருந்தாலும் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.